பார்த்துக்குவேன், நீ சீக்கிரம் நல்லா வளர்ந்து வந்துடுன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊத்துறாரு. அவருக்கு 1 மாசம் வச்சு விதையே முளைக்கல. உடனே அந்த சோமு அவங்க அம்மாட்ட போய் சொல்றான், எம்மா 1 மாசம் ஆச்சுமா, ராஜா கொடுத்த இந்த விதை என்ன செய்யல, முளைக்கவே இல்லை, என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, இப்ப ராஜா கொடுத்த விதை, நீ இன்னும் 2 மாசம் இருக்கலப்பா, நம்ம பொறுமையா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா மற்ற நண்பர்கள்லாம் இவனை பார்த்து கேலி பண்றாங்க. டேய், என்ன உன் தொட்டி என்ன எம்டியா இருக்கு, ஒரு துளிர் கூட வரலையா, எங்க தொட்டியை பாரு, செடியெல்லாம் வளர்ந்து வந்துட்டு பாரு, நீ என்ன தொட்டி வெறும் தொட்டியை வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. நீனும் போய் வேற விதையை வாங்கிட்டு வந்து என்ன செய்ய, நீனும் முளைக்க வைடா அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன பண்றான், அவங்க அம்மாட்ட வந்து சொல்றான், ஏம்மா மற்ற நண்பர்கள்லாம் சொல்றாங்க மற்ற விதையை வாங்கிட்டு வந்து அவங்க முளைக்க வச்சு இப்ப செடி வந்துட்டுமா, நீங்க அந்த மாதிரி பண்ணன்னு சொல்றாங்க, அப்படி பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, இல்லப்பா, ராஜா கொடுத்த விதையில நீ நேர்மையா இருக்க வேண்டும். அது முளைக்குதோ முளைக்கலையோ அது 2வது காரியம். ஆனா 3 மாசமோ ராஜா கொடுத்த விதையை மாத்திரம்தான் நீ என்ன செய்யணும், அதுக்கு தான் தண்ணி ஊற்றணும், அதை பத்திரமா பார்த்துக்கணும். அதை முளைச்சாலும் சரி முளைக்காட்டாலும் சரி, நீ அந்த தொட்டி வெறும் தொட்டியா இருந்தாலும் அதை தான் நீ ராஜா கிட்ட கொண்டு போனா அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே அவனும் ஆமாம்மா அதான் சரி, நம்ம நேர்மையா இருக்கணும், ராஜாவுக்கு உண்மையா இருக்கணும், மற்றவங்கள மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, ராஜாவை ஏமாற்றக்கூடாது. 1000 பொற்காசு கிடைக்குதோ கிடைக்கலையோ அது 2வது, ஆனா ராஜாவுக்கு நான் உண்மையா இருக்க விரும்புகிறேம்மா, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், 3 மாசமா தண்ணி ஊத்துறான். ஆனா என்ன செய்யல, விதை முளைக்கல. 3 மாசம் ஆச்சு, டைம் முடிஞ்சோன்னு எல்லா வாலிபர்களும் அழகான பூந்தொட்டி எடுத்துட்டு போறாங்க. நல்ல பூ பூத்து இருக்கு, நல்ல அழகான செடி நல்லா வளர்ந்துருக்கு. எல்லாரும் சந்தோஷம் மகிழ்ச்சியோட என்ன செய்றாங்க, ராஜா அரண்மனைக்கு போறாங்க. ஒவ்வொருத்தரும் நினைப்பு, எனக்கு தான் இந்த 1000 பொற்காசு கிடைக்க போகுது, என் செடி தான் நல்லா வளர்ந்துருக்கு, நல்ல பூ பூத்துருக்கு, நல்ல நறுமணமா இருக்கு, ராஜா எனக்கு தான் இந்த அரண்மனையில என்ன செய்ய போறாரு, நல்ல ஒரு பதவியை தர போறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போறாங்க. ராஜா அரண்மனைக்கு போறாங்க. இந்த சோமு என்ன பண்றான், அந்த வெறும் தொட்டியை எடுத்துட்டு போய் நிக்கிறான். அப்போ அந்த ராஜா எல்லாரையும் பார்க்கிறார், எல்லாரும் பூந்தொட்டியோட நல்ல செடி நல்லா வளர்ந்துருக்கு. ஆனா இவன் மாத்திரம் தலை குனிஞ்சுக்கிட்டு அந்த தொட்டியை வச்சுட்டே நிக்கிறான். இவன் ஒருத்தன் அந்த ராஜா கேட்கும்போது என்னப்பா செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், ராஜா நான் நல்லா தண்ணி ஊத்துனேன், நல்லா உரம் வச்சேன், நல்லா வளர்ந்துருக்கு, பூ பாருங்க நல்ல மனமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிட்ட இந்த பூ வாடாம இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா என்ன பண்றாரு, அப்படி சுத்தி பார்க்குறாரு ஒவ்வொரு வாலிபனையும். பார்க்கும்போது சோமு மட்டும் தலை குனிஞ்சுக்கிட்டு அந்த வெறும் தொட்டியை வச்சுட்டு இருக்கிறான். மண் இருக்கு, வெறும் தொட்டி, செடியில வரல, எது துளிரே இல்லை, தலை குனிஞ்சிட்டே இருக்கா. எல்லா வாலிபர்களும் தலை நிமிர்ந்து சந்தோஷத்தோட அந்த செடியோட நினைக்காங்க. ஆனா சோமு மட்டும் தலை குனிஞ்சிட்டு அப்படியே நிற்கிறான். உடனே ராஜா அந்த சோமுவை கூப்பிட்டாரு, சோமு எல்லாரும் பூ செடியை வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க, நீ மட்டும் ஏன்பா வெறும் தொட்டியோட வந்திருக்க அப்படின்னு சொன்னோடனே இவனுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு, ராஜா எதுவும் சொல்லிடுவாரோ. உடனே இந்த சோமு சொன்னா, ராஜா நீங்க கொடுத்த விதைய தான் நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றி உரம் வச்சேன், ஆனா 3 மாதம் ஆகியும் அது துளிரே விடல ராஜா. எனக்கு 1000 பொற்காசு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் என்பதற்காக தான் நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ராஜா சோமுவை எப்பா நீ மேலே வா அப்படின்னு சொல்லி மேலே கூட்டு போறாரு. உன்னை எல்லாரும் நினைக்கிறாங்க சோமுவை நல்லா தண்டிக்க போறாரு ராஜா. சோமுவை மேலே கூட்டு போறாரு, நல்லா அவனுக்கு தண்டனை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்போது ராஜா உடனே சோமுவை பார்த்து சொன்னாரு, இந்த அரண்மனைக்கு உயர் பதவிக்கு ஏற்ற ஆளும் 1000 பொற்காசுக்கு தகுதியான ஆளையும் நான் தேர்ந்தெடுத்து விட்டேன்.